Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக வெட்டினரி கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெட்டினரி கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கட் ஆஃப் வந்து 188 அண்ட் எபோவ் இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க. முக்கியமாக நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 192 இல்லாட்டி 194 எபோவ் இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க. ஓசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 195 அண்ட் எபோவ் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இருந்தால் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை சார் நான் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நான் வந்து போட்டுக்கிறேன் சார், ப்ரைவேட் காலேஜ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ராஜஸ்தானில் இருக்குது. பெர் இயருக்கு 7 lakh கிட்ட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேனவாஸ் கவுன்சிலிங் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் பாரில் நீங்கள் TANUVAS டேனவாஸ்ன்னு சொல்லி போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்மிஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா, அட்மிஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஜியா பிஜியான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் நம்ம பண்ண போகிறது வந்து யூஜி தான். சரியா, யூஜிக்கு நீங்கள் என்ன பார்த்தா கிளிக் பண்ணிடுங்க. யூஜியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் பிபிஎஸ்சின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன பார்த்தா கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், சரியா, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன வச்சுக்கலாம். அதே மாதிரி நாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இதுக்குள்ளே நம்ம போகணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வேற என்னெல்லாம் கோட்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்ஆர்ஐ கோட்டா, அதாவது அயல் நாட்டு வார் இந்தியர், சரியா, அதுக்கப்புறம் அயல் நாட்டு வார் இந்தியரின் குழந்தைகள், அயல் நாட்டு வார் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், சரியா, அதாவது என்ஆர்ஐ, வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ ஸ்பான்சர், இந்த மாதிரி நிறைய கோட்டாஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயல் நாட்டினர், ஃபாரின் நேஷனல் அப்படின்னு சொல்லி 3 கோட்டா இருக்கு. நம்ம எதுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், அதில் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதனால அதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிங்க. இதில் வந்து முக்கியமானது அதாவது ஆர்யூ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகன்ட் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வந்து என்ன நியூ யூசர், சரியா, அதாவது ரிஜிஸ்டர் நவ்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பார்த்தா உள்ளே போகணும். அப்போ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தா கொடுக்குறோம். ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு என்ன பார்த்தா ஓப்பன் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். நமக்கு அதாவது என்னென்ன பேசிக்கான எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு என்னென்ன வேணும், அதாவது கேண்டிடேட் ஷுட் பி எ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கணும். கேண்டிடேட் ஹூ ஹேவ் பாஸ்ட், அதாவது 8th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நேட்டிவிட்டி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் எனி, அதாவது 8th-லேருந்து 12th அதாவது பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது ஈக்குவல், அதாவது 12th சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலாக ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்கு இந்த பேஜ் நல்லா ரீட் பண்ணிங்க. ரீட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேன்னு சொல்லி கொடுத்தோடனே உங்களோட மொபைல் நம்பர், சரியா, உங்களோட மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ன டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோடனே ஐ எம் நாட் எ ரோபோட், சரியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ், அதாவது ஒரு பேஜ் வந்து அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, இதில் வந்து உங்களோட ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதனால நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் ஓடிபி என்னாச்சு பார்த்தா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். யுவர் மொபைல் ஓடிபி ஹஸ் பின் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சா, உடனே ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ண சொல்லுவாங்க. சரியா, உங்களோட மெயில் ஐடியை நம்ம என்னாச்சு பார்த்தா இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெயில் ஐடி என்டர் பண்ணிடுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயிலுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து மேபி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது எஸ்பிஐஎம் ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி மேபி இருக்கலாம். அதையும் நீங்கள் செக் பண்ணி, ஏன்னா இன்பாக்ஸில் இல்லாமல் அதுலேயும் போய் இருந்துக்கலாம், அதையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுல, என்டர் பண்ண பின்னாடி இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா
ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி வரும். இதுக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரியா? அதாவது நம்மளோட மொபைல் ஓடிபி வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஓடிபி வெரிஃபை பண்ண முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓகே வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்மளோட விருப்ப பாடத்தை நம்ம என்னாச்சு பார்த்தா தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? அதில் உங்களோட மெயில் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன படிக்க போகிறோம், அதாவது நம்ம வந்து வெட்டினரிக்கு நீங்கள் போட போகிறீங்களா, அதே மாதிரி பிடெக்கு நீங்கள் போட போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் என்னாச்சு பார்த்தா நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிவிஎஸ்சி ஏஹெச்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி, அதாவது வெட்டினரி சயின்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அதாவது நம்ம வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன வேணும் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அதை என்ன சொல்லுங்க ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கல்லூரி மொத்தம் 7 காலேஜ் இருக்குது. அந்த 7 காலேஜை ஃபர்ஸ்ட் காலேஜ் நம்ம வந்து எதை கொடுக்குறோம், சென்னை காலேஜ் தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் காலேஜ் கொடுப்பாங்க. சரியா? எல்லா பேருமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜும் உங்க விருப்பத்தின் பேர்ல நீங்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஆர்டர்ல தான் நமக்கு வந்து காலேஜ் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நீங்க 199 இல்ல 200 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுங்க. அடுத்து எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத ரெண்டாவது கொடுங்க. அதே மாதிரி உங்க விருப்பத்தின் பேர்ல நீங்க அந்த ஆர்டர் வந்து கொடுங்க. சரியா? அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே வந்து உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணோடனே நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது கீழே ஷோ ஆகும். இங்க பாருங்க 500 இருக்கு பாத்தீங்களா? அடுத்து நீங்க பிடெக் ஒருவேளை படிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இந்த கீழே இருக்கு பாருங்க ரெட் கலர் பாக்ஸ்ல இந்த பிடெக் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிடெக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ப பிடெக் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பிடெக்கோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஷோ ஆகும். அப்ப பிடெக்கு கண்டிப்பா மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? அதை நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிடெக்கோட அந்த பாட விருப்பம் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுட் டெக்னாலஜி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டைரி டெக்னாலஜி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொலிட்டி டெக்னாலஜி வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க அந்த விருப்பத்தின் அந்த பாட விருப்பத்தை நீங்க தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு டைரி டெக்னாலஜி தான் வேணும் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க. மொத்தமா சேர்த்து நீங்க பிசியா இருந்தீங்க அப்படின்னா 1400 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். சரியா? அதாவது எவ்வளவு பேமெண்ட் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா பிசினா பிசியில நீங்க என்ன கேஸ்ட் வரீங்க அப்படிங்கிறது நீங்க என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல நீங்க என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட விவரம். சரியா? தனிப்பட்ட விவரத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நீங்க நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்க நேம் என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா +2 சான்றிதழ், அதாவது உங்களோட +2 சான்றிதழ் என்ன இருக்கோ அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நீங்க எதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃபோட்டோ ஏற்கனவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த். சரியா? டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு சரியா என்ன பிறப்பு சான்றிதழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சரியா? பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்க, எடுத்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜெண்டரு, அதுக்கப்புறம் குடியுரிமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி. சரியா? தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டா, அதுக்கப்புறம் எந்த மாவட்டம், என்ன அதாவது ரிலீஜியன். சரியா? அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது மதர் டங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர். சரியா? ஆதார் நம்பரை கொடுத்துட்டு அந்த ஆதாரையும் நம்ம என்ன சொல்லுங்க ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் இங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதரோட நேமு இல்லை கார்டியனோட நேமு, அதுக்கப்புறம் ஃபாதரோட படிப்பு, அதாவது அவர் என்ன படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மதர் நேமு, மதரோட எஜுகேஷன், அதுக்கப்புறம் மதரோட ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துட்டு அவங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, மொத்தமாக ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, சரியா, ரூரலா செமி அர்பனா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. சரியா? அதுக்கப்புறம் அட்ரஸ். சரியா? அட்ரஸோட லைன்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா ஒரு 4-5 லைன் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ லைன் யூஸ் பண்ண முடியுமோ அந்த லைனை நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் இல்லைனா வந்து மதரோட மொபைல் நம்பர். சரியா? அதுக்கப்புறம் லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர். சரியா? இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட அகாடமிக், அதாவது
நம்ம கல்வி விவரங்கள் நம்ம என்ன சொல்றோம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எங்க படிச்சீங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்ல சிபிஎஸ்சியா இல்ல ஈக்குவலண்ட் அதாவது ஐசிசி சிலபஸ் கூட சில பேர் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தா நீங்க ஈக்குவலண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது நீங்க எப்ப 12th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க, அதாவது மார்ச் 2025. அதுக்கப்புறம் 12th டாக்குமெண்ட் உங்களுக்கு இப்ப நீங்க கொடுத்துருக்காங்களா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதே நீங்க அப்லோட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் 11th நீங்க எப்போ பாஸ் பண்ணீங்க, சரியா. அதுக்கப்புறம் அதாவது எப்பயும் மார்ச் 2024 தான் மேக்ஸிமம் இருப்பீங்க, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிசி, சரியா, உங்களோட டிசியை வந்து நம்ம என்ன சொல்றது அப்லோட் பண்ணணும், அதையும் நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதாவது 12th எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் ரொம்ப முக்கியம், அந்த தேர்வு எண் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட் வந்து கேட்டிருக்காங்க, சரியா, 12ஆம் வகுப்பு தேர்வு நுழைவு சீட்டு. இந்த ஹால் டிக்கெட் வந்து நமக்கு கண்டிப்பா முக்கியமானது. சப்போஸ் உங்க கையில ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா உங்க ஸ்கூல்ல போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு போட்டோ கூட எடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே வேணும் கிடையாது, உங்க மொபைல்ல நீங்க போட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்க இதில் வச்சு என்ன சொல்றது அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப அவசியமானது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க், சரியா. இப்போ வந்து எல்லா மார்க்குமே நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது தமிழ்ல எவ்வளவு மார்க், இன்டர்னல் மார்க்குங்க, தமிழ் வந்து நம்ம 90 மார்க் எழுதுவோம், இன்டர்னல் மார்க் 10 மார்க், சரியா. அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுவே வந்துடும், நீங்க டைப் பண்ண தேவையில்ல, அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல 60 மார்க், இன்டர்னல் மார்க் 10 மார்க். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தியரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க், செய்முறை மதிப்பெண் 20, சரியா. இன்டர்னல் மார்க் வந்து 10 மார்க். அதை பிரிச்சு போடணும். அதாவது பிராக்டிக்கல் மார்க் வந்து 20 மார்க் தான், அதை நல்லா பாத்துங்க, சரியா. இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி முடிச்சிடணும், சரியா. டைப் பண்ணி முடிச்ச பின்னாடி அதாவது தேர்வு வாரியத்தின் பெயர்னு சொல்லி கொடுத்துருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட டோட்டல் இது எல்லாமே நினைச்சு தான் செக் பண்ணிக்கணும், எவ்வளவு வருது அப்படிங்கிற செக் பண்ணிங்க. அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற எடுத்த முயற்சிகள் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஒரே ஒரு தடவை தான் இருப்பீங்க, சரியா. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பள்ளி விவரம், அடுத்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னா பயலவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. எமிஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த எமிஸ் நம்பர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட டிசில இருக்கும் எமிஸ் நம்பர், சரியா. அந்த எமிஸ் நம்பர் நீங்க டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல், அதாவது 6th ல இருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல என்ன சரியா நீங்க கொடுத்துடணும், சரியா. 2019ல இருந்து நீங்க 6th ஆரம்பிச்சிருப்பீங்க, 2025 வரைக்கும் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருக்கீங்களா இல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருக்கீங்களா இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க, சரியா. கொடுத்துட்டு இல்ல சார் நான் எதுலையுமே இல்லை அப்படின்னா எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம், சரியா. இந்த பாக்ஸ்ல எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துடணும், சரியா. கொடுத்த பின்னாடி அந்த இங்க பாருங்க கீழே வந்து பாருங்க, சரியா. கீழே அதாவது ஐ அக்ரி டு அபவ் டிக்ளரேஷன், அதாவது மேலே கூறியுள்ள உறுதிமொழியை நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி என்ன சொல்றா அங்க டிக் கொடுத்துருங்க. பிளேஸ் வந்து எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு எந்த இடத்துல இருந்து நீங்க பண்றீங்கிற பிளேஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்கு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் மதரோட சிக்னேச்சர், சரியா. யாராவது ஒரு ஆளோட சிக்னேச்சர் இருந்தால் போதும், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுங்க. இந்த இடத்துல ப்ரிவியூ இருக்கு பார்த்தீங்களா, சேவ் கொடுத்துட்டு, சரியா. இந்த இடத்துல சேவ் இருக்குல்ல, சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வரும், சரியா. ப்ரிவியூ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துங்க, பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் தவறுதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது இங்க பாருங்க கிளிக் ஆன் டு ப்ரொடியூஸ் ப்ரிவியூன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க ஏன் சொல்லுங்க ப்ரிவியூ பார்த்துங்க. சப்போஸ் தவறுதலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், முன்னாடி பேஜ் போய் என்ன பார்த்தா மாத்திக்கலாம், மாத்திட்டு திரும்ப என்ன பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கு பாருங்க ப்ரொடியூஸ் டு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரியா. மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கிரீன் கலர்ல இருக்குல்ல, அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கிரெடிட் கார்டை வச்சு நீங்க வந்து பே பண்ணலாம், டெபிட் கார்டை வச்சு நீங்க பே பண்ணலாம், நெட் பேங்கிங் வச்சு நீங்க பே பண்ணலாம், அதுக்கப்புறம் யூபிஐ வச்சு நீங்க பே பண்ணலாம். அதே மாதிரி கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பார்த்தீங்கன்னா கோடுக்கு ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா 1400 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து வெறும் பிபிஎஸ்சி மட்டும் போட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட் வரும், பிடெக் போட்டீங்கன்னா ரெண்டையுமே சேர்ந்து வரும், சரியா. இவ்வளவுதான் பேமெண்ட் பண்ணிட்டு பே நவ் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, அவ்வளோதான். சரியா, ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.